எடப்பாடியை முதலமைச்சராக்க முடிவெடுத்தது ஏன்? இதுக்கு பேர்தான் ராஜதந்திர அரசியல். மு.க.ஸ்டாலின் சொன்ன விளக்கத்தை கேட்டு ஆட்டம் கண்டு போன கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஸ்டாலினை காரி உமிழ்ந்த கனிமொழி. உதயநிதியை முதலமைச்சராக்க இப்படியா? வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள திமுக தங்களுக்கு மிகப்பெரிய கொள்கை இருப்பது போன்றும் தாங்கள் சமூக நீதி அரசியல் செய்வது போலவும் மேடைகளில் முழக்கமிடுவார்கள். ஆனால் இவர்களைப் போல ஒரு மட்டமான அரசியல் செய்பவர்களை யாரையும் பார்க்க முடியாது. அதற்கு உதாரணமாக மு.க.ஸ்டாலின் சொன்ன ஒரு விவகாரம் தமிழக அரசியல் வட்டாரங்களில் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் மு.க.ஸ்டாலினை திட்டி தீர்த்து வருகிறார்கள். அப்படி என்ன நடந்தது என்று கேட்டால், தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் நீண்ட காலமாகவே எதிரும் புதிருமான அரசியல் செய்து வருவார்கள். இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே இருப்பது எதிர்ப்பு அரசியல் ஒன்றுதான். ஆனால் மு.க.ஸ்டாலினோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டார் என்பதால் தாங்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் ஒரு பக்கம் விஜய் அதிக தொகுதியில் வெற்றி பெற்றதால் அவருக்கு ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கூறி வந்த மு.க.ஸ்டாலின் இன்னொரு பக்கம் திரைமறைவில் விஜய்க்கு எதிராக வேலை செய்து வந்தார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க திட்டமிட்டார். இதற்கு என்ன காரணம் என்றால், விஜய் தமிழக அரசியலில் அழுத்தமாக கால் பதித்து விட்டார். அதன் பிறகு திமுக காணாமல் போய்விடும். உதயநிதி ஸ்டாலின் எந்த காலத்திலும் முதலமைச்சராகவே முடியாது. அதனால்தான் ஆரம்பத்திலேயே விஜயை அரசியலில் அழுத்தமாக கால் பதிக்கவிடக் கூடாது என்பதற்காகவே தாங்கள் ஜென்ம எதிரியாக நினைக்கும் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க திரைமறைவில் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டு வந்தார். இதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வந்தது. இந்த செய்தி வெளியானதும் திமுக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியும் அதிர்ச்சியும் அதிகரித்தது. தான் திமுக தலைவராக வந்த பிறகு சந்திக்கும் முதல் தோல்வியே மு.க.ஸ்டாலின் இப்படி துவண்டு போய் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக திட்டம் போடுகிறாரே என்றெல்லாம் அவரை விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் எடப்பாடியை முதலமைச்சராக்க மு.க.ஸ்டாலின் வேலை செய்ததை பார்த்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆடி போனார்கள். அதோடு கம்யூனிஸ்ட் கட்சியிடத்திலும் எடப்பாடியை முதலமைச்சராக்க ஆதரவு கொடுங்கள் என்று மு.க.ஸ்டாலின் கேட்டுள்ளார். தேர்தலுக்கு முன்பு பாஜகவுடன் சேர்ந்துள்ள எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும் என்று மேடைக்கு மேடை ஆவேசமாக கொந்தளித்தார் மு.க.ஸ்டாலின். அப்படிப்பட்டவர் தேர்தலுக்கு பிறகு அதே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க துடிக்கிறாரே, இதுதான் மு.க.ஸ்டாலினின் ராஜதந்திர அரசியலா? இப்படிப்பட்ட ராஜதந்திர அரசியல் எல்லாம் மு.க.ஸ்டாலினை தவிர யாருக்கும் செய்ய தெரியாது என்று தற்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுமே மு.க.ஸ்டாலினின் இந்த செயல்பாட்டை கடுமையான முறையில் விமர்சனம் செய்து வருகிறார்கள். ஆனால் திமுகவினரோ எங்களுடைய தலைவர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்க மாட்டார். ஆனால் விஜய் முதலமைச்சராவதை தடுக்க வேண்டும் என்று தனது மகன் உதயநிதியை அடுத்த முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இதே போன்று சொல்லிக் கொண்டிருப்பார். குறிப்பாக எடப்பாடியை எப்போது வேண்டுமானாலும் தட்டிவிடலாம். ஆனால் விஜயை பொறுத்தவரை அமோக மக்கள் செல்வாக்கு கொண்டவராக இருப்பதாக இருக்கிறார். அப்படிப்பட்டவரை அத்தனை எளிதில் அரசியலில் வீழ்த்தி உதயநிதியை முன்னிறுத்த முடியாது. அதனால் தான் ஆரம்பத்திலேயே விஜய்க்கு எதிராக ஒரு அரசியலை அவர் கையில் எடுத்தார். மற்றபடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அவர் எந்த அரசியலையும் எடுக்கவில்லை. உதயநிதிக்காகத்தான் அவர் இப்படி ஒரு அரசியல் செய்கிறார் என்று மு.க.ஸ்டாலினின் இந்த கருத்துக்கு நியாயம் கற்பித்து வருகிறார்கள். ஆனால் இப்படி எடப்பாடி பழனிசாமியை மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு வரும் விஷயத்தை அறிந்த கனிமொழி கடும் கோபத்திற்கு ஆளாகிவிட்டாராம். காரணம், திமுகவில் மு.க.ஸ்டாலினுக்கு பிறகுதான் முதலிடத்துக்கு வர வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு வருகிறார். அப்படி இருக்கும்போது உதயநிதியை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் விஜயை முதலமைச்சராவதை தடுத்துவிட்டு எடப்பாடியை கொண்டு வர வேண்டும் என்று இவர் எப்படி நினைக்கலாம் என்று தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ள கனிமொழி, கடந்த 50 ஆண்டுகளாகவே அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில்தான் அப்பாவும் நீங்களும் மட்டுமின்றி நானும் கூட கோடிக்கணக்கான திமுக உடன்பிறப்புகளும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு நாமே துணை போனால் எப்படி? அப்படி ஒரு செயலை நீங்கள் செய்தால் திமுகவினர் மட்டுமின்றி தமிழக மக்களே நம்மை மன்னிக்க மாட்டார்கள் என்று கனிமொழியும் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு உதயநிதியை அரசியலில் ஆளாக்க வேண்டும் என்பதற்காக விஜய் முதலமைச்சராவதை தடுத்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிவிட வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் போட்ட இந்த திட்டத்தினால் திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி திமுக தொண்டர்களும் கனிமொழியும் கூட தற்போது அவருக்கு எதிராக திரும்பி நிற்கிறார்கள். அடுத்த செய்தி. விஜய் வீட்டிற்கு முகத்தை மூடிக்கொண்டு வந்தாரா அமமுக எம்எல்ஏ காமராஜ்? தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்னொரு ஆதாரத்தையும் பொய்யாக்கி காட்டிய டிடிவி தினகரன்.
விஜயை எப்படியேனும் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்துவிட வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ளவர்கள் மிக கடுமையான வேலைகளை எல்லாம் செய்தார்கள். அதாவது தேர்தலுக்கு முன்பு திமுகவை நேரடியாக எதிர்த்தார் விஜய். ஆனால் அப்படிப்பட்டவர் இப்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தான் தனக்கு ஆதரவாக இழுத்துள்ளார். அது மட்டுமின்றி பாஜக எங்களது கொள்கை எதிரி என்று சொன்னார். அப்படிப்பட்ட பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த அமமுகவின் எம்எல்ஏ காமராஜரையும் இவர்கள் தங்கள் பக்கம் இழுத்துள்ளார்கள். அதாவது அவருக்கு தெரியாமலேயே அமமுக லெட்டர் பேட் ஒன்றை தயார் செய்து அவர் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு தான் ஆதரவு தெரிவிப்பது போன்ற ஒரு கடிதம் கொடுத்ததாக போலியாக தயார் செய்து அதை தமிழக ஆளுநரிடத்திலும் கொடுத்து விட்டார்கள். அதாவது திமுக எங்களது அரசியல் எதிரி, பாஜக எங்களது கொள்கை எதிரி என்று சொல்லிக் கொண்ட விஜயை முதலமைச்சராக அந்த இரண்டு கட்சி கூட்டணியில் இடம்பெற்றவர்களை இவர்கள் விஜய் முதலமைச்சராக்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தனது கட்சியின் லெட்டர் பேடில் விஜய்க்கு ஆதரவாக ஒரு எம்எல்ஏ கடிதம் கொடுத்திருக்கிறார் என்ற செய்தி வெளியானதும் டிடிவி தினகரன் கொந்தளித்து விட்டார். உடனே அது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு தமிழக ஆளுநரை சந்தித்ததும் அவர் புகார் அளித்தார். எனது கட்சியிலிருந்து யாரும் விஜய்க்கு ஆதரவு கடிதம் கொடுக்கவில்லை, போலியாக உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னவர் விஜயை முதலமைச்சராக குதிரை பேரம் நடக்கிறது என்றும் வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். அதோடு தனது கட்சியின் எம்எல்ஏவை காணவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். ஆனால் அதையடுத்து சில மணி நேரங்களில் டிடிவி தினகரன் முன்பு தோன்றிவிட்டார் எம்எல்ஏ காமராஜ். அதையடுத்து விஜய் முதலமைச்சராவதற்கு நான் எந்த ஆதரவு கடிதமும் கொடுக்கவில்லை, நான் கையெழுத்து போட்டதாக போலியாக அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள் என்று விளக்கம் கொடுத்தார். இதன் காரணமாகவே விஜய் கட்சியினர் போர்ஜரியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது அனைவருக்கும் தெரிய வந்தது. இந்த நிலையில் தான் டிடிவி தினகரன் சொன்னது தவறானது, அவரது கட்சி எம்எல்ஏ ஆதரவு கடிதம் கொடுத்தது உண்மைதான் என்பது போன்று மீண்டும் ஒரு ஆதாரத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினர் வெளியிட்டுள்ளார்கள். அதில் எம்எல்ஏ காமராஜ் தனது முகத்தை மூடிக்கொண்டு விஜயின் வீட்டுக்குள் காரில் வந்தது போன்ற பல புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் தாவேகாவினர் வைரலாக்கி வருகிறார்கள். அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த ஆதாரத்தில் காமராஜ் தனது கையில் சிவப்பு நிற கயிறு, கோல்டு வாட்ச் அணிந்திருக்கிறார். இப்படி ஒரு செய்தி வெளிவந்ததை அடுத்து நேற்று மீடியாக்களை சந்தித்த டிடிவி தினகரன், என்னுடைய எம்எல்ஏ காமராஜ் தனது கையில் பச்சை நிற கயிறு, சில்வர் வாட்ச் கட்டியுள்ளார். ஆனால் வெளியிட்ட புகைப்படங்களில் அவரது கையில் சிவப்பு நிற கயிறும் கோல்டு வாட்சும் இடம்பெற்றுள்ளது. இதுவே அவர்கள் வெளியிட்டுள்ள ஆதாரம் தவறானது என்பது தெரிகிறது. தாங்கள் செய்த தவறை மூடி மறைப்பதற்காக இதுபோன்று திரும்ப திரும்ப புகைப்படங்களை வெளியிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் தாங்கள் செய்த ஒரு தவறை மூடி மறைக்க திட்டமிடுகிறார்கள். ஆனால் உண்மையை ஒரு நாளும் பொய்யாக்க முடியாது. உண்மையிலேயே இவர்கள் நேர்மையானவர்கள் என்றால் அமமுகவின் தலைவர் நான் இருக்கும்போது எனக்கு தெரியாமல் எப்படி இவர்கள் என் கட்சியின் எம்எல்ஏ இடத்தில் ஆதரவு கேட்பார்கள்? இதுவே இவர்களது ஃப்ராடுத்தனத்தை காட்டுகிறது. இப்படிப்பட்ட இவர்கள் தூய சக்தியாம். என்னை கேட்டால் திமுகவை விட இவர்கள்தான் மிகப்பெரிய தீய சக்தி. இதை தமிழ்நாட்டு மக்கள் போக போக தெரிந்து கொள்வார்கள் என்று டிடிவி தினகரன் தாவேகாவை சாடியுள்ளார்.